வேதா கிட்ட விக்ரம் வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லணும்னு முடிவு பண்ணுறாரு. அடுத்து வந்து வேதா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே விக்ரம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப பெரிய பொய் சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. என்ன விக்ரம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோம் தெரியுமா உனக்கு, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி மின்னலை பார்த்தது சந்திச்சது, அப்புறம் அவளுக்கு பிரச்சனையானது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, மின்னலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி சொல்கிறாரு. சரி ஓகே வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வேதா. வேதா வந்து மின்னாளினி நிலைமையை வந்து பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. பாவம் மின்னாளினி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதா மனசு கஷ்டப்பட்டு அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவங்க வந்து உங்கள் பொண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், தன்வி மட்டும் தான் தெரியும் அப்படி சொன்னோன்னே, சரி அப்படின்னா வந்து தன்வி கூட தான் இருக்கணும் இவங்க, நான் ஒரு டாக்டராக சொல்கிறேன், கண்டிப்பாக தன்வி கூட இருந்தால் தான் மின்னாளினி பழைய நிலைமைக்கு வருவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலே வந்து மின்னாளினி நிலைமைக்கு நம்ம காரணமாயிட்டோம், அதனால் வந்து தன்வியை வந்து அவங்க கூட பழக விட்டு எப்படி குணப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க வேதா. உடனே வந்து விக்ரம் கிட்டே சொல்கிறாங்க. விக்ரம் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் வாங்க. ஐயோ வீட்டுக்குலாம் கூட்டினே போக முடியாது, வீட்டில் என்ன நினைப்பாங்க, என்ன வேதா திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுக்கிற, நான் நினச்சி கூட பார்க்கல நீ இப்படி முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னதான் இருந்தாலும் பாவம் அவங்க பேஷண்ட்டு இந்த மாதிரி நிலைமையில நம்ம விடக்கூடாது, அதனால் கூட்டிகிட்டு போகலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராங்க. இங்கே எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்படி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வேதாவோட அம்மா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கெஜா எல்லாருமே வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் அவங்க பேஷண்ட்டு, அவங்க நிலைமைக்கு நாங்கள் தான் காரணம், அவங்களை குணப்படுத்தி நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் அப்படி சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் தவிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, இவ தலையில் இவளே மண்ணை வாரி கொட்டிக்கிறாளே, இப்படி பண்ணுறாளே, வாழ்க்கையவே அழிச்சிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்களை குணப்படுத்தாமல் நான் விட மாட்டோம் அப்படி சொல்லிடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து வேதா வந்து சண்டை போட்டு மின்னாளினி அங்கேயே தங்க வைக்கிறாங்க. இதை பார்த்து விக்ரம் ஒன்றுமே புரியல. அப்போ வேதா கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன வேதா இப்படி நடந்துக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் கூட வந்து சாதாரண ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல வேதா, உன்னை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு நம்மளோட ஆறுதல் கண்டிப்பாக தேவைப்படுது, நம்ம அவங்களுக்கு வந்து தேவையான வந்து அந்த உதவியை செஞ்சுட்டு அவங்கள அனுப்பிச்சிடலாம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னோடனே, உனக்கு பயமாக இல்லையா, நம்ம உறவில் விரிசல் ஏற்படும் நினைக்கலையா, நான் எதுக்கு அப்படி தான் நினைக்கணும், ஏன்னா உங்களை நான் முழுமையாக புரிஞ்சு வச்சுருக்கேன், உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைனா மட்டும்தான் அதெல்லாம் நான் யோசிக்கணும், உங்கள் மேலே எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குது, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. கேட்டு விக்ரம் வந்து நெகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே வேதாவோட கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து மின்னாளினி பார்த்துட்டு, மின்னாளினி நீங்கள் சாப்பிட்ணுன்னா தன்வி தான் வந்து ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்வி இங்கே பாரு, நான் அம்மா சொன்னால் கேட்பேன்ல அப்படின்னோடனே, சொல்லுங்கம்மா நீங்கள் என்ன சொன்னால் கேட்பேன், அவங்களுக்கு நீ தான் சாப்பாடு கொடுக்கணும், எப்படினா இருந்தாலும் உங்களை பெற்ற தாய் இல்லை அவங்க அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் சாப்பாடு தானே கொடுக்கணும், நான் கொடுக்குறேம்மா அப்படி சொல்கிறாங்க. சரி குட் கேர் கொடுக்குறியா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடவே நீ விளையாடணும், பேசணும், சிரிக்கணும் அப்படின்றாங்க. அம்மா அது எப்படிம்மா என்னால் முடியும், செஞ்சு தான் ஆகணும், ஒருத்தருக்காக உதவி செய்யும்போது நம்ம எல்லாமே பண்ணி ஆகணும் தன்வி அப்படி சொல்லிட்டு தன்வியை சமாதானப்படுத்தி செய்ய வைக்கிறாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. வேதா வந்து மின்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தன்வியால் வந்து மின்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே ஏக்கத்தோடு இருக்காங்க இது வேதா. அதை பார்க்குறது விக்ரம் வந்து, ஏன் வேதா இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னோடனே, எவ்வளோ பெரிய விஷயம் தாய்மைன்றது, அது வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு கிடைக்கிறது இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. இதை பார்த்து விக்ரம் வந்து வேதா பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. இதோட முடியுது.